ஹலோ வணக்கம் நேர்களே, வளமை போலதான் நான் உங்கள் மேடோனா. இன்றைக்கு ஆரை பார்க்க போறோம்டா விவேக்க பார்த்தாலே ஒரு சிரிப்பு வந்துடும். அவ்வளவுக்கு காமெடியில சாதித்து விட்டவர். இவர் இப்ப பிறக்கிறாரண்டா 1961 நவம்பர் மாதம் 19 தான் இவர் பிறக்கிறார். அதே மாதிரி இவற்றை இறப்பு 17 ஏப்ரல் 2021 இவற்றை மறைவா இருக்கு. இந்த ரெண்டு காலகட்டத்தில் எவ்வளவு விஷயத்தை இவர் சாதித்திருக்கிறார் என்று பார்ப்போம். என்னண்டா அங்கே ஐயா பாண்டியன் தான் இவற்றை தகப்பன்ற பேர், மணியம்மாள் இவற்ற தாயாட்ட பேர். வீட்டுல இவர் மூன்றாவது கடைசி பிள்ளையாத்தான் பிறக்கிறார். இந்த கடைக்குட்டி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி மூன்றாவது கடைசி பிள்ளையாத்தான், அந்த செல்லம்மா தான் இவர் பிறந்து வாழ்றார். இவருடைய அக்கா மேர் தான் இவருக்கு இருக்கு. ரெண்டு அக்கா மேர், ஒன்று விஜயலட்சுமி, மற்றவாண்ட பேர் சாந்தி. இதுதான் விவேக்கின்ற அக்கா மேற்ற பேர் மற்றது இவற்ற விவேக்கின்ற தகப்பன் ராமநாதபுரம் மண்டபத்திலே ஒரு ஆசிரியராக இருக்கிறார், ஒரு டீச்சர். தகப்பண்ட ஜாப் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். மற்றது விவேக் ஒரு பிகாம் பட்டதாரியும் கூட. விவேக் அவர் ஒரு பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றவர் தான் இந்த விவேக். நிறைய மேடை கச்சேரிய பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்திருக்கிறார். சின்ன வயதுல இவருக்கு இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறது, வயலின், தபேலா வாசிக்கிறது எல்லாம் அத்துப்படியான வேலை தான் இந்த விவேக். அவ்வளவுக்கு இதை கற்று தெரிந்திருக்கிறார். மற்றது இவற்றை தமக்க பரதநாட்டியம் ஆடுறவா. அப்ப அவவோட சேர்ந்து நிறைய பரதநாட்டிய அரங்கேற்றங்களை இவர் நடத்தி வந்திருக்கிறார். இதன் மூலமாத்தான் இவருக்கும் ஒரு சினிமாக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாருங்க இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார் விவேக். என்ன மதுரையிலே ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் போறார்கள். பிறகு அந்த மதுரையில நடந்த பரதநாட்டிய போட்டி சென்னைக்கு இறுதி போட்டியாக மாற்றப்படுகிறது. அப்ப மதுரையில இவர் பரதநாட்டியம் மூலம் மேடை டிராமா பரதநாட்டியம் ஆடுவதற்காக அங்கே செல்கின்றார். அங்கு செல்கைக்குள்ள தான் இவருக்கு அறிமுகம் கிடைக்கிது சினிமாக்கு. பாருங்கள் நேயர்களே, எவ்வளவு வித்தியாசம். பரதநாட்டியத்துல சினிமாக்கு எப்படி அறிமுகமாகும்? ஓகே பாப்போம். அங்க பரதநாட்டியம் சென்னையில அறிமுகமாக அதுல கலேந்திரா கோவிந்தராஜன். இப்ப அந்த கலேந்திரா கோவிந்தராஜனே அந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்துல அவருக்கு பழக்கமாகுதோ என்னன்னு அது எக்ஸாக்டா தெரியல. அவர் தான் கே பாலச்சந்தர்கிட்ட இவரை சிபாரிசு செய்து அறிமுகப்படுத்துகிறார். பாருங்க நேயர்களே, எப்படி அதுவும் கே பாலச்சந்திரன் எப்படி இவர் அறிமுகம் ஆகிறார் பாருங்க. அந்த கலேந்திரா கோவிந்தன் தான் கே பாலச்சந்திரன் அறிமுகம் ஆக்குறார். அப்ப பாலச்சந்திரனும் இவரை இதை பார்த்திருக்கிறார். அத்தோட இல்ல பரதநாட்டியம் மாத்திரம் இல்ல, விமிக்ரி செய்யறதிலும் நல்ல கட்டிக்காரனா இருந்தவர் தான் இந்த விவேக். ரெண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறார் பாலச்சந்திரன். இவற்றை மிமிக்ரியையும் பார்த்து இவற்றை பரதநாட்டியத்தையும் பார்த்து இவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பொண்ட கொடுக்கிறார். அது முதல் படம் இந்த மனதில் உறுதி வேண்டும். அது 1987 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இப்ப 1987 மனதில் உறுதி அந்த படத்துக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கிறார். அதுல தான் விவேக் சினிமா துறைக்கு என்டர் ஆகிறார். பாருங்கள் நேயர்களே, பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு போனவருக்கு சினிமா வாய்க்கு எப்படி கிடைக்குதுன்றதை பாருங்க. அதோட விவேக்கின் வைஃபின் பேர் அட்செல்வி, அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது அமிர்தா நந்தினி, தேஜஸ்வினி என்றுதான் விவேக். பாருங்கள், இவர் பிறந்ததில் இருந்து இறக்கும் மடக்கும் எப்படி இதை அறிமுகமாகிறார் சினிமா துறைக்கு, எவ்வளவு சாதித்திருக்கிறார். நேர்களை வளமை போலதான் அவர் நிறைய வீடியோ நான் பார்க்க இருக்குது. என்னன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொண்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காண்றேன். மறக்காம வளமை போல ஸ்கிரீன்ல பாருங்க. ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றியும் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்லும் காட்டும். நீங்க இதுல போய் பார்க்கலாம். என்னண்டா ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றி நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமானவர்களை நீங்க கிளிக் பண்ணி நான் தேர்ந்து ஆராய்ச்சி செய்ததை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.